பியர்ட் ட்ரிம் பண்ணி 2 வாரம் ஆச்சு. ஸோ நிறையா பியர்ட் வந்து வளர்ந்துருச்சு. கொஞ்சம் வந்து அன்ஈவனாக அன்ஷேப்பாக வந்து இருக்குது, பார்த்தா தெரியும். இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் சுருளாக வந்துருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் லைவாக உங்களுக்கு பியர்ட் வந்து ட்ரிம் பண்ணி காட்ட போகிறேன். உங்கள் பியர்ட் நீங்கள் ட்ரிம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண வேண்டிய 3 இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன மாதிரியான பியர்ட் வந்து செட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டே வந்து கிளியராக ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராப்பராக ஒரு பியர்ட் ஸ்டைலை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கல அப்படின்னா, நீங்கள் வெட்டும்போது உங்கள் மைண்டு சேஞ்ச் ஆகி திடீர்னு வந்து நீங்கள் வேறு ஸ்டைலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது விபரீதமாக போய் கம்ப்ளீட்டாக உங்கள் தாடி எல்லாத்தையும் நீங்கள் ஷேவ் பண்ணி எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த மாதிரி எனக்கு நிறையா வாட்டி நடந்திருக்கு. செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ட்ரிம்மரில் ஃபுல் சார்ஜ் இருக்கிறத தயவு செஞ்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு நிறையா வாட்டி என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ட்ரிம் பண்ணிட்டு இருக்கும்போது பாதியில் சார்ஜ் கட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆயிடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஷேவ் பண்ணுற அளவுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, தயவு செஞ்சு உங்கள் ட்ரிம்மரில் ஃபுல் சார்ஜ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை. அண்ட் தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்பரான லைட்டு. கண்ணாடி ரொம்ப முக்கியம் தான், கண்ணாடி கண்டிப்பாக இருக்கணும். கண்ணாடியை பார்த்து நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் தான் நான் அதை சொல்லலை. பட் தேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக லைட் தான் நான் சொல்லுவேன். ப்ராப்பரான லைட் இருந்தால் தான் உங்களால் உங்கள் பியர்டை ப்ராப்பராக ஷேப் பண்ண முடியும், ப்ராப்பராக ட்ரிம் பண்ண முடியும். ஸோ இது 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போது இது எல்லாமே எனக்கு இருக்குது. கண்ணாடிக்கு பதிலாக கேமரா இருக்குது. கேமராவை பார்த்து தான் நான் வந்து ட்ரிம் பண்ண போகிறேன். கொஞ்சம் கஷ்டம் தான், பட் இருந்தாலும் நான் கரெக்டாக பண்ணிடுவேன்ற நம்பிக்கை இருக்குது. நான் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது நான் ட்ரிம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு லைவாக. அண்ட் என்னோடய பியர்டை இப்போ நான் எப்படி ட்ரிம் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன ஷேப் வைக்க போகிறேன், என்ன ஸ்டைல் வைக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, எப்படி இருக்கோ அது அப்படியே தான் வைக்க போகிறேன். பட் கொஞ்சம் ஷேப் பண்ணி க்ரூம் பண்ண போகிறேன். ஸோ எப்படின்னா, கொஞ்சம் மீடியம் ஃபேட் பண்ணிவிட்டு, இங்கேயும் கொஞ்சம் மீடியம் ஃபேட் பண்ணிவிட்டு, இங்கேயும் கொஞ்சம் ஷார்ப் ஆக்கிட்டு மீசையை கொஞ்சம் ட்ரிம் பண்ண போகிறேன். அண்ட் இங்கே வந்து லைன் போடுவேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபோக்கஸ். ஸோ ஸ்டார்டிங்லேயே நான் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கேன், இதுதான் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது. ஸோ அதனால் வேறு எந்த சேஞ்சஸும் நான் பண்ண போகிறது, இப்போ நான் சொன்னதை மட்டும் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் இனிஷியலி வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் வந்து 10ல் வச்சுக்கிறேன். அதாவது மேக்ஸிமமில் வச்சுக்கிறேன், நிறையா முடி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. மேக்ஸிமம் அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லை, டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து மினிமம், அதாவது 0.5 போகும். பட் எனக்கு அவ்வளோ போக வேணாம். ஸோ இவ்வளோ அதிகமாக மேலே தூக்கிட்டேன், ஸோ தட் நிறையா முடி வந்து போகாது. அண்ட் இந்த ட்ரிம்மர் வந்து பார்த்திங்கன்னா 4 வருஷம் பழைய ட்ரிம்மரு, ஃபிலிப்ஸ். இது வாங்கினப்போ 1200 ரூபா. பட் இன்ன வரைக்கும் உழைச்சிட்ருக்கு. இப்போ இந்த மாடல் வருதான்னு கூட எனக்கு தெரியல. பட் லிங்க் கிடச்சி அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. பட் இதிலே புது மாடல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ கீழே லிங்க் தரேன், வேணா செக் பண்ணிக்கோங்க. பட் செம்ம ஒர்த்துங்க சீரியஸ்லி இது. இப்போது இந்த 2 சைடு ட்ரிம் பண்ணதில் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் தான், ஓரளவுக்கு நல்லாவே ட்ரிம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஃபேஸ் பார்த்திங்கன்னா மீசை மட்டும் நிறைய அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதை நான் வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ ஃபைனலாக நான் அதை மேட்ச் பண்ணிவிடுவேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். சும்மா லைட்டாக அப்படியே தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் அப்படியே இப்படி பண்ணோன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக வரும். அதுக்கு தான் ரொம்ப அழுத்தி பண்ணிடாதீங்க, அப்புறம் இந்த அளவுக்கு இங்கேயும் ட்ரிம் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஷார்ப் லுக்கே வந்து நமக்கு கிடச்சிருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். பட் என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த மீசை வந்து இப்போ அதிகமாக இருக்குது இல்லையா. ஸோ இப்போது இதுக்கு நம்ம வருவோம். மீசை வந்து நான் திருப்பி 10ல் தான் வைக்கிறேன். 10ல் வச்சு அப்படியே ஒரு கோட் வந்து நான் அடிக்கிறேன். சிசரில் கூட நீங்கள் பண்ணலாம், பட் இதில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்ல ஷேப் வந்து வரும். ஸோ இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். மீசை இப்போ ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ்
கொஞ்சம் குட்டி பையன் மாதிரி ஆயிருக்கும் அண்ட் அந்த மெச்சூர்ட் லுக் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் தாடி மட்டும் கரெக்டாக பண்ணால் பார்த்தது, அதுக்கேற்ற லெவலில் நீங்கள் மீசையும் வந்து செட் பண்ணணும் ப்ராப்பராக. அண்ட் நெக்ஸ்ட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இந்த லிப்ஸுக்கு கீழே வர முடிய ப்ராப்பராக பண்ணணும். இது மோஸ்ட்லி நிறைய பேர் சிசர் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து இதிலே பண்ணுறேன். பட் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சிசர்லையோ இல்லை ட்ரிம்மர்லையோ வந்து பண்ணுங்கள். நான் அது சொல்ல விரும்பல. ஓகே, டன். ஸோ இப்போ நம்ம பியர்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா ட்ரிம் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து க்ரூமிங், அதாவது ஷேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம. ஸோ இப்போ நம்ம ஷேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஷேப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 2 சைட்லேயும் வந்து இந்த கேப்பை வந்து எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ 0 ட்ரிம் சரிங்களா, ஆல்மோஸ்ட் ஷேவிங் மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே ஸோ நல்லா க்ளீனாக வந்து எடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த பக்கமும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 2 சைடும் நல்லா ஷேப்பாக செம்ம க்ளீனாக வந்து எடுத்திருக்கேன். ஸோ அடுத்து நம்ம ஷேப் பண்ண வேண்டியது இந்த கோடு. ஸோ இங்கே ஒரு கோட் வந்து 2 சைடும் நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் இங்கே பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த 2 கோடையும் நம்ம எடுத்துடலாம். ஸோ டன், 2 சைடும் அந்த கோட் வந்து நம்ம ஓரளவுக்கு க்ளீனாக எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நெக்கு. ஸோ நெக் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. கோனல் மாடலாக எடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபினிஷ் வந்து இல்லாமல் போயிடும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. கேமரா பார்த்து தான் பண்ணிகிட்ருக்கேன். கேமரா எப்படி பண்ண போகுது? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த முடியை கொஞ்சோண்டு ஷேப் பண்ணுறேன், ரொம்ப இல்லை, கொஞ்சோண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் இருந்த ஃபேஸ்க்கும் இப்போ இருக்க ஃபேஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். தாடி இந்த சைடில் அதிகமாக இருந்தனால ஃபேஸ் கொஞ்சம் குண்டாக தெரிஞ்சிச்சு. அண்ட் அது போக மீஸ் அதிகமாக இருந்தனால ரொம்ப மெச்சூர்டாக வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போது இந்த 2 சைடும் வந்து ட்ரிம் பண்ணியாச்சு. ஸோ ஃபேஸ் இந்த இடத்துல கொஞ்சம் என்ன சொல்ல சின்னதாகிடுச்சு. அண்ட் இந்த இடத்துல வந்து ஷார்ப்பாக இருக்கனால ஃபேஸ் வந்து கொஞ்சம் வி மாதிரி ஆகி ஃபேஸ் கொஞ்சம் ஒல்லியாக தெரியுது. அண்ட் அது போக கீழேயும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட் ஃபினிஷ் வந்துருக்கு. யாராச்சும் உங்களை லாங்லேருந்து பார்த்தாங்கன்னா இந்த சைடு லுக்குமே வந்து செம்மையாக இருக்கும். நல்லா ஒரு ஷார்ப் ஃபினிஷ் வந்து இருக்கும். அண்ட் அது போக இந்த சைடும் பார்த்தீங்கன்னா நல்ல ஷார்ப்பான நீட் ஃபினிஷ் லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு சலூன் போய் கூட பண்ணலாம். பட்டு நான்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஏன்னா நான் படித்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயில் காலேஜ் பேர்லாம் நான் சொல்ல விரும்பல. டிப்ளமோ படிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்ஜினியரிங் படித்தேன். ஸோ அங்கெல்லாம் ரெகுலராக வந்து ஷேவ் பண்ணி பியர்ட் ட்ரிம் பண்ணி எனக்கு வந்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வீட்டிலேயே பண்ணணுன்ற ஆசை இருந்துச்சு, பட் எப்படி பண்ணணும்னு தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா மேபி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணா வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, bye from Shadhik. Stay strong, stay positive.